செம்முனி ஜிராமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி லாடமணி பேசுறியா ஐயா? நீங்க அன்புள்ள ஜாதகம், பாஷுள்ள ஜாதகம், இறக்கமான ஜாதகம், மற்ற உதவி ஜாதகம். அதாவது உங்களுக்கு இதெல்லாம் சொத்து பிரச்சனை அதிகமாகுது. உங்க சொத்து அனுபவிக்க முடியல, மனைவி சொத்து நீங்க அனுபவிக்க முடியல. அதாவது வம்பு வழக்கு பிரச்சனையே இருக்குது. நீங்க இடம் வாங்கத்துலயும் ஒரு புறம்போக்கு இடம் வாங்கி பட்டா வாங்கி அதுலயும் பிரச்சனை, இன்னொருத்த எந்திரான்றான். அது நிம்மதியா வாழ முடியல. படைப்பலத்தை தான் வாழ முடியும். உங்கள்கிட்ட படைப்பலம் இல்ல, பணப்பலம் இல்ல. அதுல ஏழு ஏமாத்த பாக்குறாங்க. அதே மாதிரி நிலைமை ஒண்ணுக்குது, அதையும் விற்க முடியல. சொல்லுங்கய்யா. அந்த நிலத்தை விற்க முடியல. விற்க முடியல சார். இந்த நிலைமை மாறணும். கையில பணப்பழக்கம் வரணும். உங்களுக்கு குழந்தை பாக்கி பல வருஷம் லேட்டா தான் கல்யாணம் பண்ணி. என்ன வயசுல கல்யாணம் பண்ணி? லேட் மேரேஜ். 42 சார். ஆமா, லேட் மேரேஜ். ஆமா சார். இது வரல குழந்தை நிக்கல. ஆமா சார். கணவன் மணி உங்களால சேர முடியல. ஆமா சார். சாமியார் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆமா சார். அதால குழந்தை நிக்கல. ஆமா சார். இப்போ பண்ண குழந்தை பாக்கி ஏற்படணும். ஆமா சார். சொத்து விற்கணும். கையில பணப்புழக்கம் இல்ல. ஆமா சார். வருமானம் பத்தல. ஆமா சார். வருமானம் பத்தல சார். அக்கம் பக்கம் விரோதம். ஆமா சார். சொந்த பந்த விரோதம். ஆமா சார். சொந்த பந்தம் விலகி நிக்குது. ஆமா சார். இப்ப நீங்க அனாத மாதிரி இருக்கீங்க. ஆமா சார். அவங்க எல்லாம் நீ வாழ்ந்து காட்டணும். ஆமா சார். ஐயா, எல்லாத்துக்கும் அம்மா சொல்லாதீங்க. நான் சொல்றதுல உண்மையா பொய்யா? உண்மைதான் சார். அதுதான் சார் கேட்கறது சொல்றேன். அதாவது நான் சொல்ற ஜோசி உண்மையா பொய்யா? உண்மைதான் சார். அதாவது அதுதான் அருள்வாக்கு, முனீஸ்வர அருள்வாக்கு. வால்மணி செம்மணி ஜடாமணி கருமணி மாயமணி மகாமந்திர வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி லாடமணி அருள்வாக்களை சொல்றேன். கவலைப்பட துன்பத்துக்கான விதி விதின்னு சொல்லிட்டு காலத்து நேரத்தை வீணா கழிச்சிங்க. இன்னைக்கு பிரச்சனை தீரும், நாளைக்கு பிரச்சனை தீரும், தொழிலும் தீரல. இன்னைக்கு முன்னுவதுல நாளைக்கு முன்னு வரும் இல்ல. இன்னொரு இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம்னு ஆசைப்படி அதுவும் முடியல. சொத்து பத்து அனுபவிக்க முடியல. எங்க போனாலும் பிரச்சனை. அதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போன விட உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதை போய் ஊரெல்லாம் ஒன்னா சேர்ந்துனாங்க. நீ மட்டும் அனாதைக்கிற. அதாவது எதிரிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. நியாயமா தருவான் தர்மமா உண்டுதான் இந்த இடம். பக்கத்து வீட்டுக்காரன் எந்த இடம்ன்றான். பட்டா எடுத்து எந்திரான்றான். எங்கன்னா புறம்போக்கு இருந்தது. கவர்மெண்ட் பட்டா வாங்கிட்டீங்க. என் இடத்துக்கு ஒரு பட்டா போட்டுக்கிட்டான்னு சொல்லிட்டான். போய் சொல்றான். அவனுக்கு பணம் பழங்குது. ஊர் மக்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. நீ கோர்ட்டுக்கு போயிட்ட. கோர்ட்டு தான் உண்மையான அமைப்பு. அதாவது அந்த பெரிய சொல்லுவாங்க, அதாவது நீதி தேவதை கோர்ட்லாம் நீதி தேவன். அந்த நீதி தேவன் உனக்கு நல்லது செய்தான். ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டீங்க. இப்போ உன் இடம் நீ அனுபவிக்கிறீங்க. குடியிருக்க விட அடுத்து ஆக்கிரமி பாக்குறான். காலம் அது மாதிரி மாறி போச்சு. இப்போ இந்த நிலைமை மாறணும் சார். மாறணுமா இல்லையா? உண்மைதான் சார். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். இந்த நிலைமை மாறி நீ எதிர்காலம் சிறப்படையணும். ஆமா சார், அது உண்மை. எதிர்காலம் நல்லபடியா இருக்கணும். வீடு வாசல் அமையணும். அப்புறம் என்ன கேளுங்க. நீ சொல்லாம சொல்லிட்டு கேளுங்க. நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன சார் இருக்குது? அதான் ஜோசியம். நீங்க சொல்லாம சொல்றதா ஜோசியமே. ஆமா சார். நீ எதுக்கு ஏன் என்ன பிரச்சனை என்பதை நீ சொல்லாம நான் சொல்லிட்டேன். டிவில பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில. ஆமா சார், உண்மை. நீங்க சொல்றது எல்லாம் உண்மைதான் சார். அதான் ஜோசியம். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி தரேன். சரி சார். நல்ல எதிர்காலத்தை நான் உருவாக்கி தரேன். சரி சார். தைரியமா இருக்கு. போதுமா? நீ கவலைப்படாதீங்க. மாற்றம் உருவாக்கி தர. போதுமா? போதும் சார். சந்தோஷம் சார். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் சார். ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட்,
26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம். 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம். 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஹோட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.